இந்த 14 வருஷத்துல நான் ஒரு 5000 பீப்புளுக்கு மேல ஐடியல் வெயிட் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோலே பண்ண வேணாமே, சாப்பிடலாமே, ஐஸ்கிரீம் வேணுமா சாப்பிடுங்க, சிக்கன் வேணுமா சாப்பிடுங்க, மட்டன் வேணுமா சாப்பிடுங்க. ஒரு சுச்சுவேஷன்ல டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, 40 வயசுக்கு மேல நீங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஆக்சுவலா ஆண்டர்பிரனர் ஆகணுன்ற மைண்ட் செட்ல வரல. ஏன் சாக்ரிஃபைஸ்லாம் எதுவுமே பண்ண வேணாம், ஆனா அளவு இருக்கு. ஆல் தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு அவங்க மட்டும் வளர்ந்தது இல்லாம நிறைய பேர்த்த வளர்த்து விட்டுருக்காங்க. ஹெல்த் வைஸாவும் வெல்த் வைஸாவும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்க யாருங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டப்பே நிறைய விஷயம் உங்களை பற்றி சொன்னாங்க. எப்படி இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, பட் அவங்க ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் போகிறது எல்லாமே நார்மலாக எல்லாருமே பண்ணுறது. பட் நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ் முடிச்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக இருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கீங்க? ஓகே, நான் ஆக்சுவலாக ஆண்டர்பிரனர் ஆகணுன்ற மைண்ட் செட்டில் வரல. எனக்கு வந்து ஃபேமிலி, பசங்க, வீடு அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்னோட ஹெல்த் ரொம்ப மோசமாயிருச்சு. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கிட்டத்தட்ட ஜாயிண்ட் பெயின், அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்டு, நிறைய டாக்டர்ஸ். ஒரு சுச்சுவேஷனில் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, 40 வயசுக்கு மேலே நீங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வீட்டில் பெட் ரிட்டர்ன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அலோபதி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், 2 பசங்களும் டிவிஎஸ்ல மார்னிங் ஷிஃப்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிள்ளைங்களையும் பார்க்கணும், ஜாயிண்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஹெல்த் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் ரொம்ப மோசம். சின்னதாக வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் வந்து என்னோட கோச்சை மீட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ஃபஸ்ட்டு என்னோட ஹெல்த்தில் தான் நான் அப்ளை பண்ணேன். என்னோட ஈட்டிங் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணதில் என்னோட நீ பெயின், பேக் பெயின்லேருந்து வெளியே வந்தேன். அமேசிங், ஒரு 12.5 கிலோஸ் வெயிட் லாஸ் பண்ணதில் கம்ப்ளீட்டாக ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். 40க்கு மேலே நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ 50 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்பவே ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நானும் ஒரு கோச் ஆகணும் அப்படின்ற டெசிஷன் எடுத்து அதுக்குரிய ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நான் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்த ப்ராசஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்டர்பிரனராக ஆகிட்டேன். சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்கள் உங்கள் கோச் மூலமாக கற்றுக்கிட்டு இப்போ நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பீப்புளுக்கு என்ன மாதிரி கோச்சிங்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? கோச்சிங்னா பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறையா தெரியறது கிடையாது. ஆரோக்கியத்தை பற்றி சொல்லித்தரதும் யாரும் கிடையாது. எல்லாரும் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே ஒழிய, நாங்கள் பண்ணுற விஷயம் என்னென்னா வருமுன் காப்போம். ஒருத்தவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்றது எப்படி வந்து நம்ம வந்து சொல்லலாம், சொல்லுங்க. நம்ம அவங்க இருக்கிறத வச்சு அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஆக்சுவலாக ஆரோக்கியம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்தூசியாசம் டு ஒர்க், அவ்வளோதான். காலையிலேருந்து நைட் வரையில் நீங்கள் உற்சாகமாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, எல்லா வேலையும் பார்க்க முடியுதுன்னா. இதுக்கு வந்து மெயினாக நம்ம என்னென்னா, ஐடியல் வெயிட்டில் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். கரெக்டாக? அப்போ ஐடியல் வெயிட்டில் ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஐடியல் வெயிட்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. பட் அது தெரியாமல் தானே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிறணும், அது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் எல்லாமே. உங்ககிட்ட வந்தால் அந்த ஐடியல் வெயிட் கரெக்டாக இருக்குன்றீங்களா? அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. நானே, என் பையன் 2002 பிறந்தான். பையன் பிறந்து 2 மாதத்தில் சிவியர் பேக் பெயின். இப்போ டிஸ்க் ப்ரொலாப்ஸ், L2 L3 ப்ராப்ளம், சர்ஜரி பண்ணணும். நாங்கள் சர்ஜரிக்கு பயந்துக்கிட்டு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 4 வயசுலேருந்து ஒபேஸ் தான். இப்போ நான் எப்படி ட்ரை பண்ணேன்னா, டயட்டிங், ஃபாஸ்டிங்கில் ஃபுல்லாக பட்டினி கடந்து வெயிட் லாஸ் பண்ணேன். வெயிட் ஆனால் எனக்கு குறைஞ்சிச்சு. ஹெல்த் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஹேர் ஃபால், கொத்தா முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. டயர்ட்னஸ், ஃபெட்டிக், ஒரு வேலை கூட பார்க்க முடியல. ரொம்ப அன்ஹெல்தி ஆகிட்டேன். ஆனால் இப்போ நான் கைட் பண்ணுறபடி ஃபாலோ பண்ணும்போது பீப்புள் வந்து ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் ஆகுறாங்க. ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகுறதுனா எப்படின்னா, ஈட்டிங் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்போ கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஹெல்த்தி வெயிட் லாஸ் நடக்குது, பேலன்ஸ் ஈட்டிங் ஹேபிட்ஸ் மூலமாக. இதுதான் மெயினாக பண்ணுற விஷயங்கள். ஓகே மேம். இப்போ வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே மாற்றிக்கிறணும். இது எல்லாமே ஸ்லோ ப்ராசஸாக இப்போ எவ்வளோ நாள் எடுத்துக்கிறணும், இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கைட் பண்ணுவீங்களா? ஃபுல்லாக கைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. இது ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்லாம் இல்லை. ஹெல்த்தி வெயிட் லாஸ் இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். நான் பர்சனலாக 14 வருஷத்தில் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் கைட் பண்ண அளவில்
ஒருத்தவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே அவங்க வெயிட் லாஸ்ல சீரியஸா இருக்காங்கன்றது முக்கியம். அடுத்து அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைலும். ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ரிக்ஷா இழுக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, அது மாதிரி மூட்டை தூக்குறவர் ஒருத்தர் இருக்காரு, டேபிள்லயே உட்காந்து ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும் இல்லையா? அப்ப பர்சனலைசேஷன்ன்றது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மேம், சூப்பரா சொன்னீங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட வந்தா வெயிட் லாஸ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்றீங்க? ஆக்சுவலா பர்டிகுலரா நாங்க என்ன பண்றோம்னா 4 விஷயங்கள் தான். மெயினா அவங்க நார்மலா சாப்பிட்ற சாப்பாடுல என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தி ஃபுட் சாய்ஸ் நாங்க சொல்லி கொடுக்குறோம். 2வது, நார்மல் ஃபுட்ல எந்த விஷயங்கள் கிடைக்கலையோ அதை சப்ளிமெண்டா நியூட்ரிஷன் மூலமா ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். 3வது ரொம்ப முக்கியம் வந்து ஹைட்ரேஷன் லெவல். தண்ணி எந்த அளவு குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். 4வது விஷயம் எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல். இதுனாலும் மெயினு. இது தவிர அவங்க ப்ராப்பரா தூக்கம் நல்லா தூங்குறாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு. இதையும் நாங்க மானிட்டர் பண்ணி இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி பர்சனலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். கண்டிப்பா மேம். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு மெயினா தூக்கங்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து மொபைல் அண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் எல்லாம் போறாங்க, அதனால தூக்கம் போயிடுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், அதனாலயுமே வெயிட் கெயின் ஆகுது. இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ்னால மட்டும்தான் வெயிட் கெயின் ஆகுது நிறைய பேர் சொல்றாங்க. எந்தெந்த மாதிரி விஷயத்தினால வெயிட் கெயின் ஆகுது அவங்களுக்கு தெரியாதுதா? மெயினா விஷயம் இப்ப உள்ள ஜங்க் ஃபுட் தான். இப்ப எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட். நம்ம மதுரையில இருக்கோம், தெப்பக்குளத்தை சுத்தி சண்டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா வாக்கிங் போறாங்க. ஒரு 200 கேலரிஸ் பர்ன் பண்றாங்கன்னா அந்த வாக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு வந்து அழகா 2 வடையும் ஒரு காஃபியும் கொடுக்குறாங்க, ஃபில்டர் காஃபி. அதனோட கேலரி எவ்வளவு தெரியுமாங்க? ஒரு 600 கேலரிக்கு மேல. 200 கேலரியை பர்ன் பண்ணிட்டு 600 கேலரி இன்டேக் எடுத்துடுறாங்க. இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது நிறைய பேருக்கு வந்து புரியவே இல்லை. அப்ப கேலரி மேனேஜ்மெண்ட் நான் என்ன பர்சனலா என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னா மெயினா கேலரி மேனேஜ்மெண்ட்டை எஜுகேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து அவங்க காலையில இருந்து நைட் வரையிலும் என்ன பண்றாங்கன்னு அவங்களையே மானிட்டர் பண்ண வைப்பேன். நான் மானிட்டர் பண்ணா கூட இருக்க முடியாது. அவங்க மானிட்டர் பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட வந்து ஐடியல் வெயிட் வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப வெயிட் வந்து ரீகெயின் ஆகாது. அவங்களுக்கே அதை வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு வெல்னஸ் கோச் ஆகணும், அவங்களுக்கு அவங்க வேற வெல்னஸ் கோச் ஆகணும். இதுதான் நான் மெயினா பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே மேம். இப்ப நீங்க சொன்னதுலயே வந்து இப்போ இது வெயிட் லாஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து கெயின் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு இது என்னன்னா, நம்ம ஒரு ஜிம் போயிட்டு வெயிட் லாஸ் பண்ணிடுவோம். பட் வெயிட் லாஸ் ஆனதும் ஸ்டாப் பண்ணோம்னா திரும்ப கெயின் ஆயிடும். அதை மெயின்டைன் பண்றதா இருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமானது. அதை நீங்க எந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகாது அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி? கரெக்ட், நீங்க ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா ஜிம் போய் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, இல்லை என்னை மாதிரி கோச்சஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஃபாலோ ஜிம் போய் நல்லா மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, விட்டுட்டு திரும்ப கண்டமேனி சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதே தான் எங்களை மாதிரி கோச்சஸ்ட்டை வர்றாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. வெயிட் லாஸ் பண்ணுற வரையிலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கேலரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், என்னன்னா பிஎம்ஆர், பர்னிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், பேசல் மெட்டபாலிக் ரேட். அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி காலையிலேருந்து நைட் வரையில் என்ன ஃபுட்டு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அதை வந்து பர்சனலைசேஷன் பண்ணி கொடுத்துட்டு நான் சொல்கிறபடி கேட்டதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கூட அவங்க வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணுன்றதை நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். இந்த 14 வருஷத்தில் நான் ஒரு 5000 பீப்புளுக்கு மேலே ஐடியல் வெயிட் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்த அளவில் மெயினாக திரும்ப வெயிட் கெயின் ஆகிற பீப்புள் யாருன்னா உண்மையிலேயே சீரியஸாக இல்லாதவங்க தான். நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா விட்டதுக்கு அப்புறமே எங்கள் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமே வெயிட் ரீகெயின் ஆகாமல் யார் இருக்காங்கன்னா உண்மையிலே ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறவங்க. அதை நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம், ரியல் பர்பஸை எடுத்து கொடுத்துருவோம். ரியல் பர்பஸ் என்னன்னா அவங்க ஃபேமிலி தான். இப்போ நான் இருக்கேன், நான் ஏன் ஐடியல் வெயிட்ல இருக்கணும்? என் ஹஸ்பண்டுக்காகவும் என் 2 குழந்தைங்களுக்காகவும். கரெக்டா? ஏன்னா ஹெல்த்தியா இருந்தா தான் அவங்களுக்கு. கரெக்டா? ஒரு அம்மான்ற பிளேஸை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஒய்ஃப்ன்ற பிளேஸை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு எமோஷனல் ரீசனோட யார் ஸ்டார்ட் பண்றாங்களோ, யார் ஐடியல் வெயிட் வர்றாங்களோ அவங்க திரும்ப கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, நம்மளுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து நம்மளோட வெயிட்டை வச்சு தான். நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த ட்ரெஸ்லேயே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும்.
நம்ம வெயிட் கரெக்டா இருந்தாலே நம்ம போற ட்ரெஸ்ஸிங்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். மெயினா வெயிட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் லைஃப்ல. ஸோ அதை வந்து நீங்க சொல்லும் போது எனக்கே எல்லாமே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. வெயிட் லாஸ் பண்றது ஈஸி தான் அப்படின்னு மெயின்டைன் பண்றப்பதான் கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு கிரேவிங்ஸ், நம்ம வெயிட் லாஸ் பண்றப்பதான் எதையாவது பார்க்கும்போது ஆசை வருது சாப்பிடணும்னு. அந்த மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? கண்ட்ரோலே பண்ண வேணாமே, சாப்பிடலாமே. நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாமே சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஐஸ்கிரீம் வேணுமா சாப்பிடுங்க, சிக்கன் வேணுமா சாப்பிடுங்க, மட்டன் வேணுமா சாப்பிடுங்க. நான் சொல்றதே விருப்பமான உணவை தவிர்க்காமலே. இது ரொம்ப முக்கியம். ஏன் சாக்ரிஃபைஸ்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஆனா அளவு இருக்கு. அந்த அளவுன்றது ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு பாய் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, சாப்பிட போறீங்க, லஞ்சு. பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்றதுனா என்ன சாப்பிடலாம், அதுல நான் சொல்லி அனுப்புவேன். அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க. அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு அந்த போய் சாப்பிடணும்னாலும் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனா லிமிட்டா சாப்பிடுவாங்க. வெயிட் கெயின் ஆகாது. சாக்ரிஃபைஸும் பண்ண வேணாம், எதையுமே ஸ்டாப் பண்ண வேணாங்க. அதுதான் உண்மை. இந்த மாதிரி சொன்னா எல்லாருமே வெயிட் லாஸ்ல இறங்கிடுவாங்களே. ஏன்னா எல்லாருமே சொல்றது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த டைம்ல தான் நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். இப்ப நம்ம ஜிம்முக்கே போனாலும் அந்த டைம்ல தான் நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி பிடிச்ச உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோச் சொல்றதை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இதை குறைச்சிக்கோங்க, இதெல்லாம் தொடவே கூடாது, அதை பார்க்கவே கூடாதுன்றப்பதான் நம்மளுக்கு அதை பார்க்கணும், அதை சாப்பிடணும்னு தோணும். நீங்க சொல்றது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இல்ல என்னைய அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போன டைம்ல என்னோட கோச் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து பியூர் நான் வெஜிடேரியன். அந்த டைம்ல டெய்லி நான்வெஜ் இல்லாம இருக்கவே மாட்டேன். நான் போங்கப்பா உங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராமே வேணாம்ப்பா, நான் ஓடி வந்திருப்பேன். கரெக்டா? அப்ப நான் எல்லாமே நீங்க சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன். எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே மேம், சூப்பரா சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து நிறைய விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க மேம். இப்போ மற்ற கோச்சுக்கும் உங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? உங்ககிட்ட எது யூனிக்கான விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் வந்து என்ன பாக்குறேன்னா, ஒருத்தவங்க வெயிட் லாஸ்க்கு வர்றாங்க, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். இந்த ப்ரோக்ராம் எங்கேனாலும் கிடைக்கும், யாருனாலும் கிடைக்கும். ஆனால் அவங்க ஒரு 5 நாள் 10 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, அடுத்து வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு கைடன்ஸ் வேணும், கோச்சிங் வேணும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஐடியல் வெயிட்டு, ஐடியல் ஷேப்பு, ஐடியல் பேராமீட்டர்ஸ் வர வரையில் அவங்கள விடவே மாட்டேன். டார்ச்சர்ன்றதை விட நர்ச்சர். அவங்க நர்ச்சர் பண்ணி அவங்க கண்ணு வழியா இன்னும் அவங்க 20 கிலோ 30 கிலோ குறைஞ்ச அந்த ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணுறத காட்டிடுவேன். அவங்க கண்ணில் மனக்கண்ணில் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது அவங்க நினைக்கிற அந்த ஐடியல் வெயிட் நான் பார்த்துருக்கேன். XXL இருந்து XL அப்படியே அந்த XS வரையிலும் போயிட்டு அவங்க அந்த ஹாப்பியா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, ஐயோ. எனக்கு வந்து இப்போ எம் சைஸ்ல இருந்து இப்போ எல் சைஸ்ல இருந்து எம்முக்கு வந்ததே அவ்வளோ ஒரு இதாக இருக்கு. பட் நம்ம வந்து வெளியில ஒர்க் பண்ணும்போது நம்மள கண்ட்ரோலா இருப்போம். இதை தான் சாப்பிடும். இப்போ நானே இருக்கேன், ஷூட் போகையில வந்து கண்ட்ரோலா சாப்பிடவே வைப்பேன். பட் வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே தான் இருந்தோம். அந்த டைம்லலாம் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. அப்போல்லாம் வெயிட் வந்து கிட்டக்கிட்டே ஏறிச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணீங்களா? ஐயோ, இந்த கோவிட்னு சொல்லும் போதுதான் நீங்க பாருங்களேன், நிறைய பேரை கோவிட் டைம்ல நம்ம வந்து இழந்திருக்கோம். கரெக்டா? கண்டிப்பா. அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா எக்ஸஸ் வெயிட் பீப்புள நிறைய பேர் இழந்திருக்கோம். அடுத்து வந்து அன்ஹெல்தியா கிரானிக் டிசீஸ்னால நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க அவங்க தான் இழந்திருக்கோம். அப்ப ஐடியல் வெயிட் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து சீரியஸ்னஸ் பீப்புளுக்கு வந்ததே ஆஃப்டர் பேண்டமிக் தான். ஐடியல் வெயிட்டோட இம்பார்ட்டன்ஸும் நம்மளோட ஸ்டாமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதோட இம்பார்ட்டன்ஸும் தெரிய ஆரம்பிச்சது. ரியலா சொல்றதுன்னா பேண்டமிக்கு முன்னாடி, கோவிட்க்கு முன்னாடி நான் ஒரு 500,000 பீப்புளுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். பட் ஆஃப்டர் பேண்டமிக் பீப்புளுக்கு வந்து உண்மையிலே சொல்றேன் நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. ஆரோக்கியத்தை பற்றி அவேர்னஸ், ஐடியல் வெயிட்டை பற்றின அவேர்னஸ். அப்போ என்னன்னா டைரக்டா இங்க வர்றவங்களுக்கும் சரி, என்கிட்ட வர்றவங்களுக்கும் சரி, ஆன்லைன் மூலமாகவும் நிறைய பேருக்கு, இந்தியா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனலி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோன்றத நான் ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்றேன். பரவாயில்ல, நம்ம இங்க மட்டும் இல்ல, நீங்க வெளிநாட்டுலயும் நீங்க பண்றீங்க. உண்மையாவே கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பண்றோம் அப்படின்ற போது அது கேட்கறதுக்கே ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து எல்லாரும் அவங்கவுங்களோட தான் ஃபர்ஸ்ட் பெருசா நினைப்பாங்க, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம நல்லா இருக்கணும். ஸோ அந்த டைம்லயும் நீங்க இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருந்ததை விட நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற உங்களோட கிளைண்ட்ஸுக்குலாம் நீங்க வந்து சில இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இப்போ உங்களை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? ஆக்சுவலா கரெக்ட், நீங்க கேட்கறது கரெக்ட்.
நம்ம பொதுவாக எதுக்காகங்க சாப்பிட்றோம்? இதுக்காக சாப்பிட்றோம். கரெக்டாக பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்மெல் நல்லா இருக்கணும், நாக்குக்கு சொட்ட சொட்ட சுவையாக இருக்கணும். இதுக்கு 3க்கும் சாப்பிட்டு தான் இப்படி இருக்கும். கரெக்டாக நிறைய பேர் வயிற்றெல்லாம் தடவி பாருங்க, இங்கிட்ட சைட்ல எல்லாம் பாருங்க, நிறையா இருக்கும். மெயினான காரணம் அதுதான். ஆனால் அதுக்கு மேலே பிரெயின் இருக்குது, வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்குது. அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யாருமே சாப்பிட்றதில்ல. ஒரு உண்மையை சொல்றதுன்னா, உலகத்திலேயே முக்கியமான ஆள் யாருன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான். இப்போ நான் இருக்கேன், கடைசி வரையிலும் என் கூட யார் வரப்போறா? எங்கள் அப்பா அம்மா வரப்போறாங்களா? என் தம்பி தங்கச்சி வரப்போறாங்களா? என் வீட்டுக்காரர் வரப்போறாங்களா? என் பிள்ளைங்க வரப்போறாங்களா? இல்லை. கடைசி வரையிலும் என் கூட வரப்போற ஒரே பர்சன் யாருன்னா நான் தான். அப்போ இந்த உடம்பு, உயிர் வாழ்ற இடம் உடம்பு. அப்போ இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன், ஒரு saree எடுக்கிறேங்க, இது வந்து எக்ஸ்பென்ஸ். கரெக்டாக நான் என் உடம்பு ஃபிட்டாக ஹெல்த்தியாக ஐடியல் வெயிட்டில் இருக்கிறதுக்கு நான் பண்ணுற விஷயங்கள் எக்ஸ்பென்ஸ் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டாக ஆரோக்கியத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எல்லாருமே ஆரோக்கியத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லது. நீங்கள் பாருங்கள், நிறையா பேரை பார்க்குறோம், நம்ம சிஎம் இழந்திருக்கோம், அவங்கள்ட்ட இல்லாத காசாங்க. கரெக்டாக அப்போ யோசிக்கணும், எல்லாருமே யோசிக்கணும். இதுதான் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது. அடுத்து ஆரோக்கியம்னு சொல்லும்போது 2 விஷயங்கள் தான், உடல் நலம், மனநலம், ரெண்டுமே சேர்ந்தது. அப்போ மனநலத்துக்கு நிறைய நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் வெயிட் லாஸ்க்கு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஐடியல் வெயிட்டில் லைஃப் லாங்காக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் எல்லாமே மைண்ட் கேம் தான். மனசை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் நாங்கள் உடம்புக்குள்ளேயே நாங்கள் வந்து போகிறோம். ரொம்ப முக்கியம். எல்லாருமே மனநலம் உடல் நலம் ரெண்டும் சேர்ந்த ஆரோக்கியத்துக்குள்ளே போகிறது தான் நமக்கும் நல்லது, நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நல்லது. ஓகே மேம். இப்போ புதுசா உங்ககிட்ட வெயிட் லாஸ் பண்ண ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? சூப்பர், நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. எனக்கு வந்து இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 14 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் என்னையே கைட் பண்ணிகிட்டு இருக்க என்னோட கோச்சுக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அவர் வந்து மோர் தேன் 75 lakhs 75 லட்சம் குடும்பங்கள் ஐடியல் வெயிட்டில் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. முதல்ல என்கிட்ட யார் வந்தாலும் அவரை லைவாக தான் பார்க்க வைப்பேன். அவரை லைவாக பார்க்க வச்சு அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக சொன்னீங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன தான், ஹெல்த்தை பற்றி ஒரே லைனில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரே லைன்லனா 80% ஃபுட் ஹேபிட்ஸ், 20% ஒர்க் அவுட் எக்ஸசைஸ், 100% மைண்ட் செட். இது யாருக்கு இருக்கோ அவங்க ஹெல்த்தியாக ஐடியல் வெயிட்டில் ஃபிட்டாக இருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். எல்லாத்தையும் அழகாக சிரிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண விதம், உங்களை பார்க்கும்போதே அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ரொம்ப அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க, ஒரு வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே என்னென்னவோ சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக உங்களோட ஃபுட் ஹேபிட்டை மாற்றிக்கிட்டாலே, உங்களோட இப்போ இருக்கிற ரொட்டீனை மாற்றிட்டு ஹெல்த்தியான இதில் கொண்டு போகிறதுக்கு இவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதையுமே நம்மளுக்கு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதையும் நம்மளோட போக்கிலே போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போதே வெயிட் லாஸ் பண்ணுறது கஷ்டம் கிடையாது, ஈஸின்ற மாதிரி சொன்னீங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் மேம். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை. தேங்க்யூ.